சொன்னார். ஆமென், ஆமென். அவர் பெரியவர், அவர் மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல, அவர் சொன்னதை செய்கிறவர், சொன்னதை செய்கிறவர். எல்லா கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். தேவ பிரசன்னம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை நம்முடைய தொட்டிலும். ஆமென். நான் வந்ததுனால அல்ல, நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஆமென். அவர் நம்ம மத்தியிலே இறங்கி வருவார். அவருடைய வல்லமை இறங்கி வரும், அவருடைய அபிஷேகம் இறங்கி வரும். ஆமென். கர்த்தருடைய கிருபை. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஆமென். நீங்க கூப்பிட்டா கர்த்தர் வருகிறார். ஆமென். நீங்க கூப்பிட்டா கர்த்தர் வருகிறார். சிறு பிள்ளைகள் கூப்பிட்டா கர்த்தர் வருகிறார். ஆமென், ஆமென். அவருடைய நாமத்தில் 2 பேர் 3 பேர் எங்கெல்லாம் கூடுகிறோமோ அவருக்கு மத்தியில் வருவேன் என்று சொன்னார். ஆமென், 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 ஆமென். சரிகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம், 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 சோத்ரம், 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 சோத்ரம். எல்லாம் எல்லாம் வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அநேக ஸ்தோத்திரங்களை கிருபை பெருகும். ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாயை விரிவாய் திற, அதை நிரப்புவேன் என்று சொன்னார். இந்த காலை வேளையில, அதிகாலை வேளையில நம்ம நிரப்ப ஆயத்தமா இருக்கிறார். வாயை விரிவாக திற. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நீ வல்லவர், நீ போதுமானவர், நீ பெரியவர், நீ உன்னதர், நீ உயர்ந்தவர். ஆமென். பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஆமென், ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. கிரியாக இறங்கி வாருமே, அனுராகம் மாற்றி விடுமே, ஆவியினால் நிரப்பிடுமே, அபிஷேகத்தை ஊற்றிடுமே. அக்னியாக இறங்கி வாருமே, அனுராகம் மாற்றி விடுமே, ஆவியினால் நிரப்பிடுமே, அபிஷேகத்தை ஊற்றிடுமே. அக்னியாக இறங்கி வாருமே, அனலாக மாற்றிடுமே, ஆவியினால் நிரப்பிடுமே, அபிஷேகத்தை ஊற்றிடுமே. கலவிடத்தில் உதவி செய்யுமே, என பலப்படுத்தி மகிழ செய்யுமே, என் கலவிடத்தில் உதவி செய்யுமே, என பலப்படுத்தி மகிழ செய்யுமே. உங்க வார்த்தையால கேட்டிடுமே, வசனத்தால குணமாக்குமே, உன் வார்த்தையால கேட்டிடுமே, வசனத்தால குணமாக்குமே. அப்படியாக இறங்கி வாருமே, அனலாக மாற்றி விடுமே, ஆவியினால் நிரப்பிடுமே, அபிஷேகத்தை ஊற்றிடுமே. சாமியாவிய கட்டிடுமே, உன் சத்தியத்தால் உயிர்ப்பிடுமே, என் சாமியாவிய கட்டிடுமே, உன் சத்தியத்தால் உயிர்ப்பிடுமே. மங்கியையும் மாறி நீக்குமே, விடுதலிக்க வல்லமையானவே. மங்கியையும் மாறி நீக்குமே, விடுதலிக்க வல்லமையானவே. அக்னியாக இறங்கி வாருமே, அனலாக மாற்றி விடுமே, ஆவியினால் நிரப்பிடுமே, அபிஷேகத்தை ஊற்றிடுமே. அக்னியாக இறங்கி வாருமே, அனலாக மாற்றி விடுமே, ஆவியினால் நிரப்பிடுமே, அபிஷேகத்தை ஊற்றிடுமே. ஆவி நீக்குமே,
உமக்காக வாழ செய்யுமே பின்மாரியாவை ஊற்றுமே உமக்காக வாழ செய்யுமே அக்னியாகி இருந்தாலுமே அனலாக மாற்றிடுமே அவையினால் இருப்பிடுமே அபிஷேகத்தை ஊற்றிடுமே அக்னியாக இருந்தாலுமே அனலாக மாற்றிடுமே அவையினால் இருப்பிடுமே அபிஷேகத்தை ஊற்றிடுமே. நல்லது ஆமென் ஆமென். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. எல்லாம் நன்மை செக் பண்ணாரா? எல்லாம் நம்பிக்கை. ஆமென். அப்படியே ஸ்டாப். கர்த்தர் நல்லவர். ஆமென். ரொம்ப நாளாச்சு. ஹalleluya. 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம். அக்னியாக இறங்கி வாருமே. அல்லாஹ் மாற்றிடுமே. ஆவியால் நிரப்பிடுமே. அபிஷேகத்தை ஊற்றிடுமே. அக்னியாக இறங்கி வாருமே. அல்லாஹ் மாற்றிடுமே. ஆவியால் நிரப்பிடுமே. அபிஷேகத்தை ஊற்றிடுமே. ஹalleluya. கரங்களை தட்டி ஒரு 4-5 பாயிண்ட் நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆமா, ஜெபம் தான் நம்மளுக்கு பெரிய ஆசை. யாரெல்லாம் முட்டி அடிப்பீங்க? நீங்க உட்காந்துப்பையா. யாரெல்லாம் முழங்கால் நீங்க உட்காந்துப்பையா. யாரெல்லாம் முட்டி அடிப்பீங்க? ಯಾರೆಲ್ಲ ಮೊಣಕಾಲಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತೀರೋ ಈ 4 ಪಾಯಿಂಟ್ಗಳಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. நம்மை உண்டாக்குறதுக்கு முன்பதாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். நம்முடைய குறைகளை நிறைவாக்குவார். ஆமென். ராத்திரி ஜெபத்துல நடக்காத காரியம் நடக்கும். உங்க மன விருப்பத்தின்படி ஆண்டவர் செய்து உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய மூளை செய்யாத
முழங்கால் செஞ்சினோம். அல்லேலூயா. நம்ம முழங்கால நிற்போமானால் ஆமென் சத்து பயந்துருவான். ஆமென் சோத்திரம். நம்மளை விட்டு தரித்திரம் போயிடும், கஷ்டங்கள் போயிடும். ஆமென். ஆண்டவருடைய தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. நேரா ஜெபத்துக்கு போயிடுறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்க தமிழ் படிக்கிற மாதிரி இருந்தா யாரோ ஒருத்தர் தமிழ் படிக்கலாம். ஆமென். பிலிப்பியர் 2வது அதிகாரம் ಫಿಲಿಪ್ಪಿಯರು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது ವಚನ 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பிதாவானவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். ஆமென். அல்லேலூயா. 10 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்டவர் ஆமென் நம்ம பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். எப்படி என்று சொன்னால் 10 காரியத்தை சொல்ல போறேன். 10 காரியத்தை நான் ஜெபம் பண்ணி ஆமென் அல்லேலூயா சீக்கிரத்தை டக் 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 நம்ம ஆமென் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போறோம். அல்லேலூயா. ஆமா, நம்மளே உயர்த்த போகிறேன். ஆமென். நம்மளே உயர்த்த போகிறேன். ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஆமென் உங்களுடைய நினைவை அறிந்த தேவன். மனுஷன்லாம் முகத்தை பார்க்கலாம், தேவன் உள்ளத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். உங்களுடைய வாஞ்சையை பார்க்கிறார், உங்களுடைய தாகத்தை பார்க்கிறார், விருப்பத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. சரி, பாருங்க இன்னொரு வசனம் படிச்செல்லாம் வேத அழகா சொல்றது. மத்தேயு 11ஆம் அதிகாரம், மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆமென். ஆமென். நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் சாந்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, சாந்தம் என்றால் பொறுமையை குறிக்கலாம். சாந்தம் என்றால் ஆமென் பார்க்கிறோம் சாந்த அமைதியை காட்டுதான். சாந்தம் பொறுமையும் அமைதியும் அப்புறம் அடக்கத்தை காட்டுதான். ஆமென். நாம சாந்தம் உள்ளவர்களாக மாற ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். ஆமென். இந்த கோபப்படுதல் கூட ஆமென் இது சாந்தம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் கோபப்படுதல். ஆமென். நாம் பார்க்கிறோம் நீங்க என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நீங்க பாருங்க, நம்முடைய கர்த்தர் நல்ல சாந்தத்தை தரும்படியாய் எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாம். நேசிக்கிறதான அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆண்டவர் வேத வசனம் சொல்கிற பிரகாரம் பிதாவானவர் உங்களை உயர்த்த முதலாவது நீங்க சாந்தத்தோடு இருந்தீங்க. ஆண்டவரே பொறுமையோடு கூட ஆண்டவரே அமைதியாக பணிவோடு ஆண்டவரே சொந்தரம் அடக்கத்தோடு ஆண்டவரே நீங்க காணப்பட்டது போல நாங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்களிடத்தில் கற்றுக்கொள்ள என் தேவனை உதவி செய்யுங்கள். ஆண்டவரே நாங்கள் சாந்தத்தை வெளிப்படுத்த ஆமென் ஸ்தோத்திரம் தேவனே உதவி செய்யும்படியாய் உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபத்தை கேட்டு நமக்கு சாந்தத்தை தந்தபடியால் எல்லா கைகளும் வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரண்டாம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆமென். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பாடுகளின் சிந்தனை. ஆமென். ஆமா, நாம வீண் சிந்தைகளை வெறுத்து வேதத்தில் பிரியமா இருக்கிறது என்று தாவீது சொல்கிறார். ஆமென். ஆமா, நம்முடைய சிந்தனை ஆமென் பரலோக சிந்தையாய் காணப்பட ஆமென் ஆண்டவர் உதவி செய்யணும். வீண் சிந்தைகள் ஆமென் நம்ம பார்க்கிற துர்சிந்தனை, எத்தனையோ சிந்தனைகளை குறித்து பார்க்கிறோம். இன்னைக்கு நாம சிந்திக்கிறது எப்போதுமே பரலோக சிந்தனை உள்ளவர்களாய் ஆமென் பரிசுத்த சிந்தை உள்ளவர்களாய் நாம் காணப்படும்படியாய் ஜெபிக்கலாம். நேசிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, எல்லாரும் சேர்ந்து மாற்றும் ஆண்டவரே சிந்தை உங்களை போல வரட்டும். ஆண்டவரே உங்களுக்குள்ள சிந்தை எங்களுக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே பரலோக சிந்தை, பரிசுத்த சிந்தை ஆண்டவரே சொந்தம் எங்க சிந்தையில உடைய ஆளுகை வரட்டும். வீண் சிந்தைகளை வெறுக்கணும், துர்சிந்தைகளை வெறுக்கணும்.
இயேசுவின் நாமத்தில் கெட்ட சிந்தனைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சிந்தை எங்களுக்குள்ளே உருவாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 2வது அதிகாரம் அதுல 6வது வசனம். தேவனுடைய ரூபமாயிருந்தும் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம். தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். கொள்ளையாடின பொருளை இல்லாமல். ஆமென். நம்ம பார்க்கணும், தேவனுக்கு சமமாயிருப்பது அவர் என்ன செய்யல, அவர் விரும்பல. ஆமென். ஆமா, நம்ம பார்க்கறங்க பாருங்க, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தோம். ஆமென். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அல்லேலூயா. இல்ல அது வேணாம். ஆமென். அப்ப தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் என்ன பண்ணல, விரும்பல. ஆமென். ஆமென். அல்லேலூயா. பார்க்கிறோம். ஆமென். நாம மற்றவங்களுக்கு சமமா இருக்கிறது விரும்பக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, இப்ப பிஷப் இருக்கிறாருன்னா அவருக்கு சமமா இருக்கணும் நான் சொல்லி நான் பண்ணக்கூடாது, நான் விரும்பக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கூட பாஸ்டரா இருந்தாலும் அவர் பிஷப்பா இருக்கிறாரு. ஆமென். அதனால அவருக்கு சமமா இருக்கிறது நான் என்ன செய்யறேன்னா நான் விரும்பக்கூடாது. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல இந்த பீடம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஆமென். அவங்க அந்த ஸ்டெப் தான் இருக்கணும். ஆமென். வெளிப்புறம், அப்புறம் பீடம், அப்புறம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அவங்களுக்குள்ள ஸ்தானத்துல நிக்கணும். ஆமென். பாருங்க, ஒரு தேவனாய் இருந்தோம், தேவனுடைய குமாரனா இருந்தோம். ஆமென். அவர் சமமாய் இருப்பதை விரும்பல. நீங்க நாம கூட ஆமென் சொத்திரம் தம்மை. ஆமென். பாருங்க, நாம் கூட தாழ்த்தி, ஆமென், எப்போது தாழ்மை சிந்தை உள்ளவர்களாய் நாம் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நேசிக்கிறதான அன்பின் நல்ல ஆண்டவரே, நீ தேவனுடைய குமாரனாய் இருந்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவனுக்கு சமமாய் இருப்பதை விரும்பாமல் ஆண்டவரே நீர் காணப்பட்டது போல இன்னைக்கு நாங்களும் காணப்பட தேவனே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். 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 2வது அதிகாரம் 7வது வசனம். அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. போதும், அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார். ஆமென். வெறுமை. வானம் பூமி அவரது. ஆமென். தேவனுக்கு வானம் சிங்காசனம், பூமி பாதபடி என்று சொன்னார். அவர் தன்னை வெறுமையாக்கிட்டார். அல்லேலூயா. ஆமா, அதை பத்தி எதுவும் பேசல. அவர் பாருங்க, நரிகளுக்கு குழிகள் உண்டு, அகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. ஆமா, எனக்கு பெரிய பங்களா இருக்குது, எனக்கு பெரிய கார் இருக்குது, எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குது, இவ்வளவு நகை இருக்குது. ஆமென். ஒண்ணுமே ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆமென். பாருங்க, ஆண்டவரை பத்தி பார்க்கிறோம். அவர் தன்னை வெறுமையாக்கினார். அவர் தேவன். ஆமென். அவர் தன்னை வெறுமையாவே வச்சிருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம எவ்வளவுதான் இருந்தாலும் ஆமென். அல்லேலூயா. வெறுமையாய் நாம் பாருங்க, தேவனுக்காக ஆமென் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டு அந்த குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை சிக்கிறதான அன்பின் நல்ல ஆண்டவரே, சொந்த இந்த உலகத்துல எவ்வளவு பணம் வந்தாலும், எவ்வளவு பொருள் வந்தாலும், ஆண்டவரே ஆஸ்திகள் வந்தாலும், ஆண்டவரே நாங்கள் வெறுமையாக்கி வாழ, ஆண்டவரே வெறுமையாக்கி வாழ தேவனே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மோசே பார்வோனின் அதுவே குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, தேவனே கிரியை செய்யும்படியாய் எங்களை வெறுமையாக்கி நாங்கள் வாழ தேவனே உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடிமையின் ரூபம் எடுத்து பாருங்க, அடிமை. அல்லேலூயா. அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். மரியாள். ஆமென்.
நான் ஆண்டவருக்கு அடிமை. அடிமைன்னு சொன்னாங்க. நான் ஆண்டவருக்கு அடிமை. இந்த உலகத்துக்கு அடிமை இல்ல. ஆமென். பாவத்துக்கு அடிமை இல்ல. உலக சிற்றின்பத்துக்கு அடிமை இல்ல. ஆமென். போதைகளுக்கு அடிமை இல்ல. உலகத்துக்கு அடிமை இல்ல. ஆமென். நாம் பார்க்கிறோம் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்த யாருன்னா பிதாவுக்கு அவர் அடிமையாய் காணப்பட்டார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய தாய் தகப்பனாருக்கு ஆமென் அவர் காணப்பட்டார். ஆனா பாருங்க என்னன்னு பாருங்க, நாம இந்த மரியாள் ஆமென் நாம் பார்க்கும்போது அவர் தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தார். தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தார். நம்ம எப்போது ஆமென் தேவனுக்கு அடிமைகளா இருக்கிறோமோ அப்போது ஆண்டவர் நமக்கு பாருங்க, ஆண்டவர் நம்மை நோக்கி பார்ப்பார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எங்களுக்கு கிருபையாய் இயேசுக்கிறதான அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அடிமையின் ரூபங்களுக்கு என் தேவனே உதவி செய்யும். ஆண்டவரே கர்த்தருக்கு அடிமைகளாக இருக்க ஆண்டவரே உதவி செய்யும். இந்த உலகத்துக்கு பணத்துக்கு பொருளுக்கு ஆஸ்திக்கு அந்தஸ்துக்கு பேருக்கு புகழுக்கு அடிமையா இல்லாதபடிக்கு என் தேவனே கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்துக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எட்டாவது வசனம் படிக்கலாம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து போதும். ஆமென். அவர் கீழ்ப்படிந்தவராகி ஆமென் அவர் கீழ்ப்படிந்தார். ஆமென். ஆமா அவருடைய தாய் தகப்பனருக்கு கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு நாம கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம். நம்ம அநேக உபதேசம் பண்ணலாம். இன்றைக்கு எனக்குள்ள கீழ்ப்படிதல் வரணும். ஆமென். ஆமா தேவனுக்கு கீழ்ப்படியணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஆபிரகாம் அந்த தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உயர்ந்த அடைக்கலத்திலே காணப்பட்டார். ஆமென். இன்னைக்கு பாருங்க தேவனுடைய பிள்ளை கீழ்ப்படியாதவர்களா இருக்கக்கூடாது. நல்ல கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். ஆமென். தாய் தகப்பனருக்கு கீழ்ப்படிதல். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தரும்படியாய் ஜெபிக்கலாம். கணவனுக்கு கீழ்ப்படிதல் ஜெபிக்கலாம். எங்களை சிக்கலான அன்பின் நல்ல ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கீழ்ப்படியும்படியா கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை தாரும். கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை தரும்படியாய் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனே நீர் பெருமை ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். ஆண்டவரே ஆண்டவரே சொத்து மரண பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் ஆண்டவரே நீ கீழ்ப்படிந்தவராகி என்று பார்க்கிறோம். நாங்களும் கீழ்ப்படிய தேவனே உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 8ல கீழே படிக்கும் போது தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். நம்ம தாழ்மையின் சிந்தை உள்ளவர்களா இருக்கணும். ஆமென். நம்ம எப்பொழுது தாழ்த்தணும். நம்மகிட்ட தாழ்மையின் சிந்தை. ஆமென். நம்மளை உயர்த்திக்க கூடாது. ஆமென். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆமென். 12 பேர் தேவாலயத்துக்கு போய் ஆமென் ஒருத்தர் தாழ்த்தணும், அவன் தான் உயர்த்தப்பட்டான். ஆமென். இன்றைக்கு நாமும் கூட ஆமென் நம்ம கூட நம்மளை தாழ்த்தி ஆமென் அவரை போல வாழ உதவி செய்ய ஜெபிக்கலாம். நேசிக்கிறதான அன்பின் நல்ல ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்தும்படியாக தேவனே உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த சமூகத்தில் தாழ்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே வாழும்படியாக ஆண்டவரே நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே அப்படி சமூகத்தில் ஒப்புக்கொள்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7வது வசனம். இயேசு கிறிஸ்து பொறுமையா இருந்தாராம். இன்றைக்கு பொறுமை நமக்குள்ள உண்டாகட்டும். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கணும் என்பதாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போலவும் அவர் வாயை திறக்கவே இல்லை. ஆமென். பலதரப்பட்டதான பாடுகள், பலதரப்பட்டதான கஷ்டங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள். ஆமென். அவர் வாயை திறக்கல.
இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இயேசு பொறுமையா இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். நாம் கூட தேவ சமூகத்தில் பொறுமையா இருப்போமானால் யோபை குறித்து யாக்கோபு 5:11 பார்க்கிறோம். யோபை குறித்து பார்க்கிறோமே, அவன் பொறுமை உள்ளவன். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. ஆமென். ஆமா, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு கூட காத்திருந்தேன். என் பக்கமாய் சாந்தி என்னோட கூப்பிடுவதை கேட்டால் சங்கீதக்காரன் சொல்றார், எல்லாம் சேர்ந்து எனக்கு பொறுமை தாங்கப்பா, நான் அதிகமாக கோபப்படுகிறவனா இருக்கிறேன், நான் அதிகமாக கோபப்படுகிறவனா இருக்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சு, ஆண்டவரே கோபப்படாதபடிக்கு பொறுமையை தாரம் சொல்லி ஜெபிக்கலாம். என்னை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, எனக்குள்ள பொறுமையை தாரும் ஆண்டவரே, என்னுடைய கோபத்தை எடுத்து போடும் ஆண்டவரே, நெரிச்சலை எடுத்து போடும் ஆண்டவரே, அதிகமாக கோபப்படுகிறவனா இருக்குது ஆண்டவரே, என கிருபையாக மன்னியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு பொறுமையை தாரும், எங்களுக்கு பொறுமையை தாரும், எங்களுக்கு பொறுமையை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். லாஸ்ட் ஜெப குறிப்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். ஆமா, ஒருவர் அன்பாயிருங்கள் என்று வேதம் சொல்லுது. ஆமென். இன்னைக்கு ஆமென், கணவனானவன் மனைவிடத்துல அவர் என்ன செய்யணுமா? அன்பு கொள்ளணுமா? எல்லாவற்றும் அன்பு கொள்ளணுமா? அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அன்பே இல்லை. ஆமென். ஆமா, ஊழியக்காரங்களுக்குள்ள ஒரு மன எல்லாம் அன்பு இல்லை, விசுவாசிகளுக்குள்ள ஒருத்தருக்கு அன்பு இல்லை, குடும்பத்துல அன்பு இல்லை. அன்போடு இருக்க சிலுவையின் மரணம் வரைந்து அன்பு வைத்தாராம். நம்ம எல்லாம் சேர்ந்து கடைசி ஜெப குறிப்பார், நாங்கள் அன்பா இருக்கணும். ஆண்டவர் ஜெபம் பண்ணலாம், எங்களுக்கு கிருபையாய் நேசிக்கிறதான பிதாவே, நாங்கள் அன்பா இருக்கும்படியாய் அன்பினால் எங்க மேல ஊற்றி கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே அன்புள்ளவர்களாய் காணப்பட, அன்புள்ளவர்களாய் காணப்பட, ஒருவர் நாங்கள் நேசிக்க. ஆமென். சீமோன் பேதுருவை பார்த்து நீங்க கேட்டீங்களே, நாமே சொல்றோம், சீமோன் பேதுருவே நீர் என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டீங்களே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நாங்கள் அன்பு உள்ளவர்களாய் காணப்பட, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோ மோசமோ பட்டயமோ உயர்வோ தாழ்வோ வருகாலமோ நிகழ்காலமோ எந்த சிருஷ்டியானாலும் தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க மாட்டான் என்று நிச்சயித்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே ரோமர் 8:2 பார்க்கிறோமே. அன்பு எங்களுக்குள்ள நிறைந்திருக்கட்டும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜெபத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு நாள்ல கேளுங்க, நீங்க நம்ம எல்லாம் கூடி ஜெபிக்கிறோம். நான் எத்தனையோ முறை ஆண்டவர் சமூகத்துல தனியா நைட் ப்ரே பண்ணிக்கிறேன். நைட்டு ஆமா, எனக்கு பேச்சு டேலண்ட் இல்லை. ஆமென். நான் சின்ன வயசுல திக்குவாயிறேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஆன்ற வார்த்தை எனக்கு வராது, ரொம்ப கூச்ச சுபாவம். ஆமென். ஆமா, நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வாயே வராது. என்னை கியூவில் நிற்க வச்சு 1 2 3 சொல்ல சொன்னாங்க. 1 2 3 அப்படின்னு 3 சொல்ல வரல, மூ 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 மூணு வரல. சார் ஒரு ஸ்கெலெட் வந்து என்ன அடிச்சாரு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஆமென், ஆண்டவர் இன்னைக்கு அதிகமாக ஜெபிக்க வைக்கிறார். இதை ஏன் சொல்ல வரனா, என் திக்கு வாயிலாம் மாற காரணம் என்னன்னா, ஆண்டவர் சமூகத்துல தனியா ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு கூட்டங்களுக்கு தேவஜனம் வர்றது இல்லை. நீ ஆமென், நான் ஒண்டியா ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவர்கிட்ட. சர்ச்சு சாவி, நான் விசுவாசியா இருக்கும்போது சர்ச்சில் சாவி வாங்கி ஒண்டியா போய் நைட்டெல்லாம் பாடி துதிச்சு பைபிள் படிச்சு இந்த பைபிளை தலைமையில வைக்குவாங்க. ஆண்டவரே, நான் வேதத்தை வாசிக்கணும், நான் நல்லா படிக்கணும், இதுல இருக்கிற சத்தியத்தெல்லாம் அறியணும்னு சொல்லி தலைமையில பைபிள் வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. அநேக இடத்துல ஆமென், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆமென், இன்னைக்கு போய் சண்டை ஜெயில ஊழியம் செய்யணும் கர்த்தருக்காக. ஆமென். நம்ம தமிழ்ல தான் பிரசங்காங்க. ஆமென். எல்லா கன்னடக்காரன் நான் தமிழ்ல தான் பேசுவேன், எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அல்லேலூயா. அதனால நம்ம எல்லாம் இன்னைக்கு ராத்திரி கூடி இருக்கிற நாம் இன்றைக்கு மாத்திரம் அல்ல,
நீங்க உங்க வீட்டுல கூட நீங்க எல்லாம் தனித்து ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல கண்களை மூடி கடைசி ஜெபம். எங்கள் கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே நல்ல விழித்திருந்து ஜெபிக்க உம்மை போல இயேசு ராம் முழுவதும் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நாங்களும் விழித்திருந்து ஜெபிக்க ஆமென். பிசாசன் கெஞ்சுகிற சிங்கம் போல எவனை விடுவிடாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறவனான். ஆமென். தெரிந்த புத்தி உள்ளாயிருந்து விழித்திருந்து விசுவாசத்தில் உறுதியாயிருந்து நாங்கள் ஜெபிக்க உதவி செய்யும். ஆமென். சோத்திரம். இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் எனக்கும் ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே இரவும் பகலும் விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தாரும். எல்லா சோர்வுகள், அசதிகள், துக்க பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எல்லாம் விலகட்டும். ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம். உற்சாகத்தின் ஆவி பாயட்டும். ஒவ்வொருவரும் அதிகாலையிலே தட்டி எழுப்பும். இரவலாவுடைய சமூகத்தை நித்தமும் தேட உதவி செய்யுங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவரே. வீட்டில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் வெளியேறட்டும். துக்கத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். பலவீனங்கள் வெளியேறட்டும். உங்க கருத்துல ஒப்புக்கொள்கிறோமா ஆண்டவரே? எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் உங்க சமூகத்தை அதிகமாய் ஜெபிக்க பலப்படுத்தும். ஆண்டவரே யாவதல் பண்ணும். கிரியை செய்யும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர்கள் ஜெபத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. అలాగే కూర్చోండి. ఆమేన్. హల్లెలూయా. Praise the Lord. Hallelujah. ಕಾನಾನ್ ಊರಿನಲ್ಲಿ ನಡೆದ